ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மடியோ ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் குட். டுடே எங்களுக்காக ஜேகேவோட வேவர்ஸ் லைவ் சீரியஸ்லி 3 hours 3 மணி நேரம் ஃபேன்ஸ் எல்லாரையும் ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிட்டாரு நம்மளுடைய ஜேகே. 3 hours லைவ், பட் டக் 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 3 கட்டாக இருந்தது. ஏன்னா வைஃபை ப்ராப்ளம். பட் நிறைய டாபிக் இதில் இருந்தது. அது ஐடல்ஸை பற்றி, அனிமேஷன் பற்றி, கான்செப்ட் பற்றி, ஆர்மிஸ் பற்றி, டான்ஸ், சிங்கிங், டூ மச் ஹாப்பி இந்த வீடியோ. நான் இதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை இப்போ கொண்டு வந்திருக்கேன். ஐ திங்க் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். இந்த லைவ் ஸ்டார்ட் ஆகிருந்தது. ஜேகே கொஞ்சம் அமைதியாக இருந்தார். நெக்ஸ்ட் சொன்னார் எனக்கு தெரியல இது என்னன்ட்டு. நெவர் மைண்ட். ஐ மீன் அவருக்கு எந்த ஐடியாவும் இல்லை லைவை பற்றி. ஸோ நான் உங்களை எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுன்னு தெரியலன்னாரு. உடனே அவரோட ட்ரிங்கை காட்டிக்கிட்டே இருந்தார். ஜேகே ஹாப்பி. நான் இன்னும் ஷவர் செய்யவே இல்லை. சவுண்ட் செக்கில் இருந்து அப்படியே வந்துட்டார் இந்த லைவுக்கு. ஸோ நான் இன்னும் ஷவர் செய்யவே இல்லை. இந்த லைட்டை கூட செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த விதம் இருக்குல்ல, அது கூட எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. ஓகே, இங்கே வாங்க. ஐயோ போச்சு. ஓகே, ஒரே பாட்டில் சத்தம். ஐ மீன் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வாங்கன்னார்ல, அவர் நம்மளை கூப்பிடலங்க. அந்த டேபிளை வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. டேபிள் போலியா? ஸோ எல்லாமே கீழே விழுந்துருச்சு. ஒரே பாட்டில் சத்தங்களாக கேட்டுட்டு இருந்துச்சு. பட் ஜேகே சொன்னார், ஜேகே இந்த கார்டன். ஓ சீரியஸ்லி ஜேகே இந்த கார்டன்? ஓகே, பாட்டில் சத்தமாக இருக்குது கார்டனில். ஓகே, நெக்ஸ்ட் என்ன சொன்னார், என்னால் இன்னைக்கு குளிக்க முடியாமல் போயிடுச்சு, நாளைக்கு வீக் ஆஃப், ஸோ நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் கமெண்ட்டை பார்த்துட்டு சொன்னார், காய்ஸ் பப்பியோங் ஓகே, ஜாப்பனீஸ், சைனீஸ் இது எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஹலோ சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கொஞ்சம் லாங்குவேஜ் செட் பண்ணணும் தான். ஒரு நிமிஷம். இங்கே இருக்க நீ? நோ அவர் யாரையும் தெரியல. அவரோட ஃபோனை தேடிட்டு இருக்காரு. 2வது ஃபோனை அவர் தேடிட்டு இருக்காரு. கொஞ்சம் பாட்டு, விசில்ஸ். சூப்பர் ஹாப்பி ஜேகே. நெக்ஸ்ட் சீசா ஜேகே நிறைய லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ ஒவ்வொரு லாங்குவேஜ்லேயும் ஹாய், அப்புறம் ஹலோ, நைஸ் டு மீட் யூ, இதெல்லாம் வந்து நிறைய அவர் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் சீசன் உண்மையாக சொல்லணும் அப்படின்னா எனக்கு எந்த பிளானுமே இல்லை. இந்த லைவை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப போர் அடிச்சிடு. ஸோ அதனால நான் அதை டர்ன் ஆன் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப போராக இருந்தது. டுடே மேட்ரிட், ஸோ ஐ மீன் கான்சர்ட், பிடிஎஸோட கான்சர்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆர்மிஸ் அங்கே எல்லாருமே ரொம்ப எனர்ஜியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் டே கான்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தார். ஏதோ ஒரு ஃப்ளாஷ் லைட். ஸோ அப்படியே சடன்லி அதையே பார்த்துட்டு இருந்தார். என்னாச்சு? ஸோ ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் சொன்னாரு, இங்கே வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்துட்டு இருக்கு. ஓ மழை வருதா? விண்டோல இருந்து மழை வர மாதிரி சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ ஜேகே அதை அப்படியே கவனிச்சுட்டு இருந்தாரு. ஓகே, மழை வரல, வெறும் சத்தம் மட்டும்தான். உடனே அவர் வெதர் ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அவர் ஃபோனை எடுத்தாரு, வெதர் ரிப்போர்ட்டை பார்க்க ஆரம்பிச்சாரு. நீங்க கையில இருக்குல்ல இந்த ஃபோன்ல தான் நான் சோஷியல் மீடியா, யூடியூப் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஏன்னா வெதர் ஆப்பை நான் டெலீட் பண்ணிட்டேனா? ஓ ஸோ சேட். ஜேகே அவரோட வெதர் ஆப்பை டெலீட் பண்ணிட்டாருப்பா. நெக்ஸ்ட் ஓகே, ஆர்மி மேட்ரிட்ல ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு. பட் இங்கே வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்துட்டு இருக்கு. என்னால் இந்த சூடை வந்து சமாளிக்கவே முடியல. உங்களுக்கு தெரியும்ல, சில்லியில் அது ரொம்பவே ஹாட்டாக இருந்தது. ஐ மீன் ஜேகே பேசுறது பிடிஎஸோட ஓல்டு கான்செப்ட், சில்லி கான்செர்ட் ஞாபகம் இருக்கா? எஸ். ஸோ அவரால் கொஞ்சம் வெதர் ரொம்ப ஹாட்டாக இருந்தால் சமாளிக்க முடியலையா, ரொம்ப கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. ஸோ என்னோட ஸ்டாமினாவை நான் நல்லா ஸ்டே பண்ணி பூஸ்டப் பண்ணி செய்யணும். ஏன்னா மேட்ரிட் ஆர்மிஸ் ரொம்ப எனர்ஜியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் என்னை நல்லா புஷ் பண்ணிட்டு இருக்கேன். நான் என்னோட முழு ஸ்ட்ரென்த்தையும் காட்டி பயன்படுத்திட்டு இருக்கேன். பட் என்னோட கால் வலி இல்லவே இல்லை. நான் என்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி கூட எனக்கு காலே வலிக்கவே இல்லை. வலியே நிறுந்து போச்சா? இல்லை, நான் குதிச்சுக்கிட்டே இருந்தேன். நான் அப்படியே குதிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதனால எனக்கு வலியே தெரியல. ஓ ஜேகே ஸோ ஹாப்பி. ஸோ கான்செப்டில் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்காருப்பா இவர். நெக்ஸ்ட் கமெண்ட் கொரியா ஆர்மிஸோட இருந்தது. ஸோ ஜேகே அந்த கமெண்ட் அப்படியே படிச்சுட்டு இருந்தார். கொரியாவில் நிறைய கான்செப்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள். பட் இது எல்லாமே நார்மல். கொரியன் லாங்குவேஜ் ரொம்ப நார்மலாக இருந்துகிட்ருக்கு. கொரியன் லாங்குவேஜில் இது ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். 613 ஐ மீன் பிடிஎஸ் 613க்கு மேலே இந்த கான்செப்டுக்காக நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங் ரைட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையும் வந்து கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஜேகே சொன்னாரு, நான் கம்பெனிக்கிட்ட பேசவா, இதை வந்து கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஓகே, நாங்கள் எல்லாரும் இன்டர்நேஷ்னல் ஆர்மிஸ், எங்களுக்கு இங்கிலீஷில் இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கொரியன் லாங்குவேஜ் நோ ப்ராப்ளம் தான். பட் இங்கிலீஷில் இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்றது எங்களோட ஃபீலிங்காக இருந்துட்டு இருக்கு. பட் ஜேகேக்கு அது கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணணுமா? ஏன்னா அதுக்காக அவர் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொரியன் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும், நான் கம்பெனி கிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் வந்தது மேட்ரிட் பியோர், அதோட கமெண்ட்டும் படிச்சுட்டு இருந்தார். இங்கே நிறைய ஆர்மிஸ் இருந்துட்டு இருக்கீங்க. நான் கம்பெனிக்கிட்ட பேசுகிறேன், நான் இப்போ ஹோட்டலில் இருந்துட்டு இருக்கேன்.
ஸோ நான் நிறைய வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிட்டு தான் இருக்கேன். டான்ஸ் சேலஞ்ச். ஓகே, ஜேகே எதை பற்றி பேசுகிறாரு? அந்த பியூட்டிஃபுல்லான டிக்டாக் வீடியோ பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஹோட்டலில் இருந்துட்டு இருக்காரு, நிறைய சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காரு, டான்ஸ் சேலஞ்சஸும் நிறைய பண்ணிட்டு இருக்காரு. அதுக்காக நிறைய டேக் பண்ணிட்டு இருக்காரு. ஐ மீன் லாஸ்ட்டாக வீடியோ போட்டிருந்தாரு டிக்டாக்ல, அதில் எத்தனை டேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு ஜேகே சொல்லிட்டு இருந்தாரு. நான் நிறைய டேக் எடுத்துட்டு இருந்தேன். ஐ மீன் நிறைய வீடியோஸை நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் தொடர்ந்து. எத்தனை தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலை, என்ன ஆரம்பிச்சிட்டாரு. 1 2 3 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஓ மை காட், 30 டேக். பொதுவாக நான் 4 டேக் தான் எடுப்பேன், பட் இந்த முறை 30 டேக் அப்படின்னாரு. நெக்ஸ்ட் ஐ திங்க் 50 50 நான் 50 டைம் இதை எடுத்தேன். இல்லை அதை விட அதிகமாக நினைக்கிறேன். இல்லை நான் 50 டைம் எடுத்தேன். நான் எப்பவும் 4 டைம் தான் எடுப்பேன், பட் இந்த முறை நிறைய எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு. அவரை சொன்னது மட்டும் இல்லை, காட்டவும் ஆரம்பிச்சிட்டாரு. பாருங்க, உண்மையாவே அவர் இவ்வளோ டேக் எடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் அவர் ஒவ்வொரு டேக்லையும் என்ன குறை அப்படின்றத சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இத்தனை டேக் அவர் ஏன் எடுத்தாரு தெரியுமா? அவர் வந்து நிறைய டேர்ன் பண்ணும் போது மிஸ் ஆயிடுச்சாம், ஆங்கிள் சரியா செட் ஆகலையாம், கொஞ்சம் ஜூம் அதிகமாக வச்சுட்டாரா. மை காட், சீரியஸ்லி இதுக்காகவா? ஒவ்வொருத்தையும் போட்டு காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. சீரியஸ்லி இந்த வீடியோக்காக அவரும் 50 டேக் எடுத்திருக்காரு. நினைச்சு பாருங்களேன், இந்த டிக்டாக்குக்காகவே 50 டேக். ஒரு சிலதெல்லாம் ஜேகே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இல்லைன்னா எத்தனை டேக் எடுத்துருப்பா ஒரு சாங்க. சீரியஸ்லி கஷ்டம் தான். நெக்ஸ்ட் அவர் சொன்னாருன்னா, மற்றவங்க மேலே கோவப்படத்தில் கொஞ்சம் நான் அப்படி கிடையாது. நான் வெளிப்படையாக மற்றவங்க மேலே கோவப்பட மாட்டேன், திட்டுறது அப்படிலாம் செய்ய மாட்டேன். நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நான் மற்றவங்க மேலே கோவப்பட மாட்டேன், ஆனால் என் மேலே நான் அதை ஃபுல்லாக காட்ட தயங்கவே மாட்டேன். பட் எதுக்காக தான் இவ்வளோ கோவம்? ஆங்கிள் சரியா வரல அப்படின்றதுக்காகவா? பட் அந்த டான்ஸ் வீடியோ சூப்பர்வா இருந்தது. நெக்ஸ்ட் பிளான்ட், ஐ மீன் தெரியுதா அந்த செடி? ஜேகே இந்த கார்டன். இதனால தான் ஜேகே இந்த கார்டன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டூரை பற்றி சொன்னாரு. ஐ மீன் இந்த டூர் மூலியமா பிடிஎஸோட ஆர்மிஸ் கூட அவர் கனெக்டிவா இருந்துட்டு இருக்காரு. நம்ம 2 பேரையும் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இந்த டூர் ரொம்பவே நல்லா இருந்துட்டு இருக்கு. இதான் இல்லை ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. நான் என்னோட டான்ஸில் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட டான்ஸ் ஸ்டைலையும் நான் இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வீடியோ தான் நான் அப்லோட் பண்ணேன். எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருப்பீங்க. பட் நானும் ஹியூமன் தானே, டெய்லி டயர்ட் ஆகிட்டு இருக்கேன். பட் ஐ டூ மை பெஸ்ட். இது உங்களுக்கான கிஃப்ட் மட்டும் கிடையாது, எனக்கான கிஃப்ட்டும் கூட. கமெண்ட்டே வந்துடுச்சு அந்த பிளான்ட்டை பற்றி. அந்த பிளான்ட்டை கொஞ்சம் தூரம் எடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஸ்மைலியா பட் சீரியஸ்லி முன்னாடி தூக்கி வச்சுக்கிட்டாரு. இவர் ஆர்மிஸ் கூட விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட், ப்ளீஸ் இந்த லைவ்ல டான்ஸ் சேலஞ்ச் பண்ணுங்க அப்படின்ற கமெண்ட். ஜேகே சொன்னாரு, நான் ஃப்ரீ ஸ்டைலில் குட் தான், பட் நான் இப்போ ஹோட்டலில் இருந்துட்டு இருக்கேன். கொஞ்சம் மியூசிக்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன். ஹிப்ஹாப், பாப் இதெல்லாம் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ்டும் செஞ்சுட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளோட லைஃப்பில் பெஸ்ட் ஆகணும் அப்படின்னா ப்ராக்டிஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக தேவை. இது ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா தான் கண்டிப்பாக பெஸ்ட் ஆக முடியும். ஐ மீன் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா பெஸ்ட் ஆகிடலாம். ஐ மீன் ஜேகே மாதிரி ஆகிடலாம். ஸோ ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் சொன்னால் நான் யோசிக்கிறேன், நிறையவே யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய தேவைப்பட்டு இருக்கு. ஸோ அதனால் நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், டைம் கீப்பிங் செஞ்சுட்டு இருக்கேன், என்னோட பாடியை கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுட்டு இருக்கேன், கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு கடமைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால நான் ஹார்ட் ஒர்க் செஞ்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் ஹோபியோங், ஐ மீன் ஜேகே அண்ட் ஹோபியோட டான்ஸ் சேலஞ்ச் சீரியஸ்லி செம்மையா இருந்தது. ஸோ ஜேகே அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தாரு. ஜேகே சொன்னாரு, அந்த டான்ஸ் சேலஞ்ச் ரொம்பவே நல்லா இருந்தது. பட் ஹோபியோங் கிரேட்டான டான்ஸர், அவன் ஒரு ஸ்ட்ரீட் டான்ஸர் இல்லையா? ஸோ அவனோட பாடி ரொம்ப லேஸாக இருந்துட்டு இருக்கு. டான்ஸ் லீடர் அவன். ஸோ டான்ஸ் நல்லாவே வந்திருக்கு. பட் நான் இன்னொரு டேக் எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஏன்னா என் சைடில் இருந்து. ஆனால் எடுக்க முடியாமல் போயிடுச்சு. அஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும்ல இதுக்கு காரணம் ஏன்ட்டு. ஹோபியோட காலில் அடிபட்டுருச்சு. அவரோட இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டிருந்தாரு, சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு. ஸோ அதனால தான் டேக் 2 போக முடியல. பட் இந்த டான்ஸ் சேலஞ்ச் டேம் குட் கைஸ், சூப்பர்வாக இருந்தது. நெக்ஸ்ட் கமெண்ட் விச் ஹார்ட் அட்டலின், ஐ மீன் இது ஒரு ஜாப்பனீஸ் சீரீஸ், இது அனிமேஷன் சீரீஸ். ஸோ இந்த சீரீஸ் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஜேகே கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஜேகே சொன்னாங்க, நான் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நோ கேம் நோ லைஃப், இதுவும் ஜாப்பனீஸ் சீரீஸ் தான். இதில் ஃபர்ஸ்ட் சீரீஸ் ரிலீஸ் ஆகிருக்கான். ஸோ இது ரொம்பவே நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. ஆனால் அவரோட ஃபேஸை பார்த்தீங்களா? ஏன்னா இதை வந்து அவர் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாராம். இதில் கொஞ்சம் சீன்ஸ், ஸோ அதனால் அவர் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாராம். பட் நல்லா இருக்கா, குட்.
நல்லா இருக்கு அப்படின்னாரு. அவர் அடல்ட், ஸோ அவர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேரேஜ் டாக்ஸிங். இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அனிமேஷன். ஸோ இந்த ஷோஸையும் அவர் பார்த்துட்டு இருக்காரு. இந்த மூவிஸ் நல்லா இருக்கு, கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துட்டு இருக்கு, ஹார்ட் பிரேக்கிங்காக இருந்துட்டு இருக்கான். இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. நெக்ஸ்ட் சைபர் பேங்க் சீரீஸ் நல்லா இருந்துட்டு இருக்கு. ஷோஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க காய்ஸ். நெக்ஸ்ட் எப்பவும் போல வேவர்ஸ் என்னோட ஆரம்பிச்சிட்டாரு, ஐ மீன் ஃபில்டர். ஸோ வேவர்ஸ் வந்தாலே இது ஆரம்பிச்சிடறாரா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோட டைட்டிலே வச்சிருந்தாரு, வேவர்ஸ்ல என்ன புதுசா இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ வேவர்ஸ்ல அந்த ஃபில்டரை பத்தி தேடிட்டு இருந்தாரு. அஃப்கோர்ஸ் எப்பவும் போல குறை சொல்லிட்டே இருந்தாரு, இது கொஞ்சம் ஓல்ட் ஆகி, இது கொஞ்சம் நல்லாவே இல்லை, கலர்ஃபுல்லா ஃபில்டர் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் கத்த ஆரம்பிச்சிட்டாரு, ஐ மீன் மேரிட் மீன் சொல்லாதீங்க என்ன அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன மேரிட் மீன் சொல்லாதீங்க, போங்க யூங்கி மேரிட் மீன் சொல்லுங்க. சீரியஸ்லி இதை கேட்கும் போது அப்படியே கொஞ்சம் ஓல்டு போங்களேன். ஓப்பா, நான் உங்களோட ஒப்பா இல்லை யா, அதே மாதிரி தான் இங்கேயும் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. என்ன மேரிட் மீன் சொல்லாதீங்க, போங்க யூங்கி மேரிட் மீன் சொல்லுங்க. அஃப்கோர்ஸ் யூங்கி மேரிட் மீ. நெக்ஸ்ட் 6-7 சீரீஸ்லி இதுக்கான சரியான அர்த்தம் எனக்கு பெருசாக தெரியல, தெரிஞ்சா ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்க. ஏன்னா ஒரு சிலவங்களாம் இது நார்த் சவுத் அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் சீரியஸ்லி இது ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு. ஓகே, ஜேகே சொன்னாரு 6-7. நெக்ஸ்ட் திரும்பவும் கமெண்ட், ஐ மீன் யூங்கி மேரேஜை பற்றி பேசியிருக்காரா, கெட் மேரேஜ் அப்படின்ட்டு. ஜேகே சொன்னாரு, இது வரைக்கும் நாங்கள் 2 பேரும் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸி சாங் பாட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் கமெண்ட், என்ன சாப்பிட்டீங்க? ஜேகே சொன்னாரு, நான் பாஸ்தா சாப்பிட்டேன், ஐ மீன் பிரேசில் பாஸ்தா சாப்பிட்டேன். சாலட் ஆர்டர் பண்ணேன், பட் அதை ஹோபியோங்க எடுத்துக்கிட்டான், நான் பியோர் எடுத்துக்கிட்டேன். ஸோ கொஞ்சம் கொரியோகிராஃபி பண்ணியிருந்தோம், பியர் சாப்பிட்டேன். அதுக்கப்புறமேட்டு திரும்பவும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், பியர் சாப்பிட்டேன். கொஞ்சம் சவுண்ட் செக் பண்ணியிருந்தேன், பியர் சாப்பிட்டேன். ஓ மை காட், எத்தனை பியர். நெக்ஸ்ட் பால்காஸ்ட் பண்ணியிருந்தேன், பியர் சாப்பிட்டேன். ஓகே, லாட் ஆஃப் பியர், அதுவும் இந்த லைவ்ல வர பியர். நெக்ஸ்ட் கமெண்ட், பாட்டு பாடுங்க. அவர்கிட்ட என்ன பாட்டு பாடுறது அப்படின்னாரு. பட் கொஞ்சம் ப்ரைவேட் டைம் அப்படின்னு எந்திரிச்சு போயிட்டாரு. ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஆனாலும் நம்மளுடைய கமெண்ட்டுக்கு அவர் அங்கே ஆன்சர் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஐ மீன் பாடுங்கன்னாங்கல்ல, ஸோ அங்கேருந்து பாட்டு வந்துட்டே இருக்கு. லைன் சூப்பரா இருக்கும். ஸோ பாத்ரூம்ல இருந்து அந்த சாங் தான் அவர் பாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வந்தாரு, அவரோட லேப்டாப்பை எடுத்துக்கிட்டாரு. டோக்கியோ ரிவெஞ்ச், ஸோ இது அனிமேஷன் தான். ஸோ டோக்கியோ ரிவெஞ்ச். நெக்ஸ்ட் கமெண்ட் வந்து, லேட் நைட்ல தூங்காம இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட். அதுக்கு ஜேகே சொன்னாரு, நான் நைட்டு ஆந்தேன், ஸோ என்னோட பாடி என்னோட அட்மாஸ்பியர்லாம் அது அப்படியே செட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஓகே, நம்மளும் கூட நைட்டு ஆந்ததான். நெக்ஸ்ட் ப்ளீஸ் ஸ்பீக் இங்கிலீஷ். ஓகே, உடனே அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு தெரியும்ல, நான் சொல்லியிருக்கேன்ல என்னால் அது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அது கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. எல்லாருக்கும் தெரியும்ல எனக்கு இங்கிலீஷ் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இங்கிலீஷ் தான் கற்றுக்கிறேன், நான் தான் இருந்துட்டு இருக்கேன், எனக்கு டீச்சர்ஸும் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டிட்டு இருந்தாரு. ஜேகே இங்கிலீஷ் கற்றுட்டு இருக்காரு, பார்த்தீங்களா எவ்வளோ நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுங்கப்பா அவருக்கு, அவர் சீக்கிரம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிடுவாரு, இங்கே ஆயிடுவாரு. நெக்ஸ்ட் ஐ லவ் யூ சாங் அப்படியே சிங் பண்ணிட்டு இருந்தாரு. சீரியஸ்லி இந்த சாங் நல்லா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் சொன்னாரு வியோங், ஐ மீன் ரன் பிடிஎஸோட சவுண்ட் செக் இதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. நெக்ஸ்ட் ஒடக்கா ஓகே. ஓகே, கீ வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஸோ ஜேகேக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கான். இன்னொருத்தர இவ்வளவு புகழ்ந்துட்டு இருக்காரு. ஜேகே சொன்னாரு அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஐ மீன் ஓகே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருந்துட்டு இருக்காரு, அவர் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்காரு. நான் அவரோட கான்செப்ட் ஒன்று பார்த்தேன், ஷர்ட்லாம் கட்டிட்டு டிஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பரா இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. அவரோட சிங்கிங், அவரோட மூவ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. பட் சடன்லி சொன்னாரு, கொரியாலையும் நிறைய அழகானவங்க இருந்துட்டு தான் இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கொரியன் ஹேண்ட்ஸம். நெக்ஸ்ட் டிஎக்ஸி, அவங்களும் கூட ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்காங்களாம். ஐ மீன் கொரியன்ஸ் ரொம்ப அழகா இருந்துட்டு இருக்காங்களாம். அஃப்கோர்ஸ், பட் நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸம். எவ்வளவு ஹாப்பியா மத்தவங்க ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் வைஃபை ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு. ஸோ அதை பாட்டாவே பாடிட்டு இருக்காரு. வைஃபை ரொம்ப மோசமா இருந்துட்டு இருக்கு. அப்புறம் சான் இவரும் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். இவரோட சாங்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜேகே போட்டே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல் சாங்ஸையும் அப்படியே ப்ளே பண்ணி காட்டிட்டு இருந்தாரு. சீரியஸ்லி. நெக்ஸ்ட் சிக்கன் அப்படின்னாரு. ஸ்டாப் இட் அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு. ஐ மீன் வைஃபை வேற ப்ராப்ளமா இருந்துட்டு இருக்கா. திரும்ப இந்த பேசினா திரும்பி பேசுற மாதிரி இந்த வைஃபை ஏதோ பக்கம் கத்திட்டு இருக்கு. இவர் இப்போ எதை பார்த்துட்டு இருக்காரு தெரியுமா? இதுதான் இவர் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இவர் ரொம்ப ஃபேமஸான யூடியூபர். இவர் நிறைய ரிவ்யூலாம் பண்ணுவாரு. ஸோ இவர் சிக்கன் பத்தி ரிவ்யூ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்மளோட ஜேகே ரொம்ப சீரியஸாக கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருந்தது, தேங்க்யூ அப்படின்னு சொல்லி அந்த யூடியூபரோட வீடியோக்கு ஜேகே தேங்க்யூ பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் அவரோட டேப்லெட் எடுத்தாரு. அவர் சொன்னாரு, அனிமேஷன் தான் நான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கேன்,
இருக்கேன். டீச் யூ லாங்குவேஜ் நெட்ஃப்ளிக்ஸ்ல இது ரொம்ப ஃபேமஸா இப்போ போயிட்டு இருக்கு. இந்த சீரிஸ் மூலமா நிறைய பேர் இங்கிலீஷ் கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா சப்டைட்டில்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டாக்கிங் லாங்குவேஜஸும் மாற்ற முடியும். உங்களுக்கு இங்கிலீஷ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு தேவை அப்படின்னா கொரியன், ஜாப்பனீஸ் ஜாப்பனீஸ் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கு, அவைலபிளா இருந்துட்டு இருக்கு. ஸோ ஸ்பானிஷ் இது மாதிரி எந்த லாங்குவேஜும் நீங்க செட் பண்ணி இதை பார்த்துக்கலாம். ஸோ ஜேகே அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு. கொஞ்சம் அவரோட லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணணுமா. ஸோ நான் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன்னாரு. நெக்ஸ்ட் நிறைய கமெண்ட் படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபுல்லா கமெண்ட் தான். வேகஸ்ல இருந்து கமெண்ட் அவர் சொன்னாரு, நான் வேகஸ்ல இப்போ இல்லை அப்படின்னாரு. நெக்ஸ்ட் கமெண்ட் ஐ டோன்ட் நோ, ஜேகே இவ்வளோ ஸ்மைலி. நெக்ஸ்ட் சாசேஜ், பட் நமக்கு அதை காட்ட மாட்டாராம். பட் வாய் தெரியல. அப்படியே கொஞ்சம் சத்தமாக படிட்டு இருந்தாரு. கொஞ்சம் கமெண்ட் அப்படியே திரும்ப படிச்சுட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் ஹோபி எப்படி இருக்காரு. ஜேகே சொன்னாரு ஹோபியும் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மோட்டார் சைக்கிள், ஜேகேக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக்ல, அதனால ஆர்மிஸும் அவருக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட் பண்றாங்க. அப்பதானே அவர் படிப்பாரு. ஸோ ஜேகே சொன்னாரு ஜாப்பனீஸ் மோட்டார் சைக்கிள்ஸ் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. வெல், பட் சுசுகி யமகா இதுவும் நல்லா தான் இருந்துட்டு இருக்கு. போத் ஆர் நல்லாவே இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. நெக்ஸ்ட் கமெண்ட், பட் இவர் கமெண்ட் படிக்கல, ஸ்மைலியா இருந்துட்டு சொன்னாரு பிரைவேட். நிறைய ஆர்மிஸ் ரொம்ப ஹாப்பியா இருந்துட்டு இருக்காங்க. ஓகே, நிறைய பிரைவேட் கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ். ஓகே, பட் என்னன்னு படிச்சு சொல்லலாம். நெக்ஸ்ட் பைக்ல போகும்போது ட்ரெஸ்ஸை போடணும், வேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொன்னாரு. பாதுகாப்பு அப்படின்றதா ரொம்ப முக்கியம், சேஃப்டி ரொம்ப முக்கியம். ஸோ நீஸ், ஹெட், டைஸ் இது மாதிரி இடங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, வேர் பண்ணிக்கோங்க. சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் டிக்டாக் வீடியோ அப்லோட் பண்ணுங்க. ஓ மை காட், ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் உங்களோட ஹேரை கொஞ்சம் பேக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கமெண்ட். அதுக்கு ஜேகே கொஞ்சம் டென்ஷனாகவே ஆயிட்டாரு. ஜேகே சொன்னாரு நோ, நான் என்னோட ஹேரை எதுவுமே பண்ண மாட்டேன், சீரியஸாக என்னோட ஹேரை நான் தொடக்கூட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இப்போதைக்கு என்னோட ஹேரில் நான் கையே வைக்க மாட்டேன், அதை கட் பண்ணவோ வேறு எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ரொம்பவே சீரியஸ் ஆகிட்டாருங்க. நெக்ஸ்ட் இது பேட் பாக்ஸர். ஸோ இது கொரியாவில் இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவை அவர் ப்ளே பண்ணி காட்டிட்டு இருந்தாரு. நிறைய பேருக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருந்தாரு. இந்த வீடியோ கட் ஆயிடுச்சு. ஐ மீன் ஜேகேயோட வேவர்ஸ் லைவோட ஃபர்ஸ்ட் பார்ட் இதோட கட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஜேகே இன்னும் 2 லைவ் வந்தாரு. அதில் ஆட்டம் பாட்டம் கபோர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி செம்ம ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஐ லவ் ஜேகே லைவ். ஓகே, உங்களுக்கு அடுத்த 2 லைவ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த லைவ் எப்படி இருந்தது, உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.